மங்கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு மக்கள் அனைவரும் களிமண்ல செஞ்ச விநாயகர் சிலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை எப்படி சார் பாருங்க? இல்லை, பல விஷயங்கள் அந்த மங்கி பாத்தில் பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களோட ஒவ்வொரு மாதமும் கடைசி சண்டே, அதுதான் இந்த மனதின் குரல் மங்கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசுறாரு. அப்படி இது 135வது தொடர். அந்த மங்கி பாத்தில் 12 வருடங்கள் தொடர்ச்சியாக இது பண்ணதில் இது 135வது மங்கி பாத். எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 2-3 எபிசோடு மட்டும் அவர் பேசாமல் இருக்கலாம், மற்றபடி நாட்டு மக்களோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான். மீடியாவை அவர் பார்க்கறதில்ல, மீடியாவை பார்த்து அஞ்சுகிறார், மக்களோடு ஒரு தொடர்பிலே இல்லை அப்படின்லாம் பல எதிர்கட்சிகள் உருட்டுவாங்க. ஆனால் அவர் நாட்டு மக்களோடு நேரடியாகவே அந்த நேரத்தில் பேசுகிறார் அப்படிங்கிறது தான். அவர் சொல்லும் பொழுது என்னென்னா, இப்பொழுது எரிபொருள் பிரச்சனை இருக்குது, ஈரான் அமெரிக்கா வார் நடக்கிறதுனால ஹர்மூஸ் அந்த நீர்வழி பாதையில் வர முடியாமல் கப்பல் இருக்கிறதுனால சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி தங்கம் இறக்குமதி இந்த இது அதிகப்படியாக வரும் பொழுது நம்மளுடைய ஒன்று பெட்ரோலுக்காக நம்ம பெரிய அளவு செலவு பண்ண வேண்டியது, அதுக்கு கிடைக்காத ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, உங்களுடைய டீசல் பெட்ரோல் அந்த செலவினத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணுங்க, பஸ்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட காரை ஆடம்பரமாக, அதாவது ஒரு ஆள் தான் பயணிப்பான், அதுக்காக ஒரு கார் அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்காவது நிறுத்தி வைங்க அப்படின்னாங்க. என்னுடைய இந்த வேண்டுகோளை இந்த மக்கள் செவிமடுத்திருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் திருமணம் மற்ற வைபவங்களுக்காக தங்கம் வாங்குவாங்க, அது இப்போதைக்கு வாங்காதீங்க. ஏன்னா இறக்குமதி நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம உள்நாட்டிலே தங்கம் இருக்கிறது, உங்கள்கிட்டே கூட பழைய தங்கம் இருக்கும், அதை மாற்றி அது புதுசு பண்ணி அது வேறு டிசைனில் ஏதாவது பண்ணுறது, அதை மட்டும் பண்ணுங்க. இப்போதைக்கு புதுசாக தங்கம் வாங்காதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அதையும் இந்த மக்கள் செய்தார்கள். உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மக்களிடம் நன்றி தெரிவித்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களின் சக்தி தான் மூலதனம், மக்களின் சக்தியை வைத்து அந்த மூலதனத்தை வைத்து தான் நான் அந்த நாட்டை உன்னதமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவதற்காக நம்ம தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதற்கு பிறகு என்னன்னா, பல விஷயங்கள் அதில் சொல்றாரு. இந்தியா பாதுகாப்புக்காக, அதாவது வான் நீர் நிலம் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய நம்ம பாதுகாப்பு படைகளுக்கு வேண்டிய உபகரணங்களை கொள்முதல் பண்ணிட்டோம். இப்போ நேவிக்கு பல நீர்மூழ்கி கப்பலை நாட்டுக்காக பாதுகாப்புக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விமானப்படைக்கும் இராணுவத்தில் மேட் இன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல பொருட்கள், சக்தி வாய்ந்த பொருட்கள் இதையே இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக பல முன்னெடுப்புகளை இந்த அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னும் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எப்படி பல மைல் தொலைவுக்கு அப்பாலும் சென்று நம்முடைய சனாதனம் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் என்னன்னா, டொமினிக் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில என்ன சொல்றாங்க, அங்க அதிகமாக பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷ். அவங்க பிரம்மகமல் டொமினிக்கானா அப்படின்னு ஒரு குழு அமைச்சு, அந்த குழு என்னடா செய்யுது அப்படின்னா, நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம், இந்த விஷயங்களை எல்லாம் ஜபிக்கிறாங்க, பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய சனாதனம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது பாருங்க. ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்கள் அவங்க ஒரு குழு அமைத்து அந்த இடத்துல அவங்க பேசுறாங்க, ஜபிக்கிறாங்க, பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுடைய குழந்தைகளும் இதை பின்பற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் நான் நேர்லேயே கண்டு பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக பெருமித உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் சொல்லும் பொழுது இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தியில் களிமண்ணால் செய்த விநாயகரை செய்கிறாங்க. இந்த செய்யக்கூடிய எல்லாம் நம்ம கிராமத்துல தான் இருக்கிறாங்க. இந்த கலைஞர்கள் எல்லாம், சிற்ப கலைஞர்கள் எல்லாம் கிராமத்துல இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு
நம்ம ஒரு விநாயகர் சிலை வாங்குறது மூலம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார வளம் பெருகும். அதனால களிமண்ணால் செய்த விநாயகரை அந்த கலைஞர்கள் செய்வாங்க, அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது இயற்கைக்கும் இயைந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. உலகம் முழுக்க வெப்பமயமாதல் அந்த விஷயங்கள்லாம் பற்றியெல்லாம் பேசி சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்த விஷயங்களையும் கூட குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் நல்லது செய்பவர்களை குறித்த ஒரு குறிப்பாகவும் சொல்றாரு. அதன் மூலம் அந்த யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்க மக்களுக்கு போய் சேர்கிறார்கள். அவருடைய சேவை என்ன அப்படிங்கிறதும் மக்களுக்கு போய் சேர்கிறது. இப்போ இந்த எபிசோட்ல டொமினிக் நாட்டில் ஒரு குழு அமைத்து நம்முடைய வேத மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வம். நம்ம பிள்ளைங்க கூட இங்கே சமஸ்கிருதம்லாம் படிக்க மாட்டேங்குது, எங்கேயோ ஸ்பானிஷ் அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் போய் வேத மந்திரங்கள் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பிரதமர் சொல்கிறார, போய் சர்ச் பண்ணுவோன்னு போய் பார்ப்பாங்கல்ல. இப்போ இது போல பலருக்கு முகம் தெரியாத பலரை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மன் கி பாத் மூலமாக தனது மனதின் குரலாக இதை சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா, இந்த மனதின் குரல் நரேந்திர மோடி பேசுறது அப்படியே அவருடைய உணர்வை கடத்தக்கூடிய வகையில தமிழ் மொழியில நம்ம தூர்தர்ஷன்ல வருது, ஆல் இண்டியா ரேடியோல வருது. நமக்கு மிகவும் அறிமுகமான சுதர்ஷன் ஜி தான் நரேந்திர மோடியின் குரலாக அதை பேசுறாரு. அவர் என்ன உணர்வோடு பேசுகிறாரோ அதை அழகாக தமிழ்படுத்தி நமக்கு அந்த குரலாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ அவருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. அதாவது பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாரோ தமிழக மக்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சுதர்ஷன் ஜி அவர்களுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இதை அவர் சொன்னதை நம்ம செய்வோம். ஏன்னா களிமண்ணால் இந்த முறை விநாயகரை நம்ம எல்லாரும் வாங்குவோம். நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வளத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது நம்முடைய செய்தி.